இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த திறன்கள்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான திறன் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நடத்துற அந்த திறனும் இப்போ நடத்த போற அந்த திறனும், இந்த ரெண்டு திறன்கள் வந்து ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து இந்த செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அது என்ன திறன்கள், அதை நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு நான் அனுப்புற அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன திறன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன். வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன். அதெல்லாம் சார் வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வகுப்புல வந்து மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்துறது வந்து ஒரு ஆசிரியருடைய முக்கியமான ஒரு வேலை. மாணவர்களை ஊக்கப்படுத்தினா தான் அவன் சந்தோஷம் அடைந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவன் முயற்சி பண்ண ஆரம்பிப்பான். அவனை வந்து தாழ்ந்து பேசணும்னா அவன் மன ரீதியாக அவன் வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு படிக்கிறதுல அவனால் ஆர்வத்தை கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஊக்கப்படுத்துறதுக்கு வலுவூட்டி என்னது, அவனுடைய திறமைக்கு நம்ம வலுவூட்டுறோம். ஸோ அந்த வலுவூட்டி என்னென்ன மாதிரி வலுவூட்டிகள்லாம் ஒரு ஆசிரியர் பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த இதில் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஆசிரியர் வகுப்பறையில் கற்பிக்கும் போது வினாக்களை கேட்கின்றார். இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த கிளாஸ் எடுத்து வச்சு மாணவர் கவனிக்கிறாங்க. ஒரு சில வினாக்கள் வந்து ஆசிரியர் கேட்பாங்க. அதான் பாருங்க, சரியான விடை அளிக்கும் போது ஆசிரியர் ஒன்றும் சொல்லாது அடுத்த வினாவிற்கு சென்றால் மாணவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். ஒரு ஆன்சர் சரியான ஆன்சர் சொல்லிட்டான், எதுவுமே சொல்லாம நான் அடுத்ததுக்கு போனோம்னா மாணவர் மகிழ்ச்சி அடைய மாட்டான். இப்போ ஒரு ஆன்சர் சொன்னானா அவனை பாராட்டணும். எல்லா மாணவர்கள் முன்னாடி பாராட்டும் போது அவன் மகிழ்ச்சி அடைஞ்சு அவன் செய்யற செயலை மேலும் உற்சாகப்படுத்தும். ஸோ இது முக்கியமான விஷயம். அதான் பாருங்க, விடை அளிக்கும் போது ஆசிரியர் ஒன்றும் சொல்லாது அடுத்த வினாவிற்கு சென்றால் மாணவர் மகிழ்ச்சி அடைய மாட்டான். ஆசிரியர் சொல்லாலோ பிற குறிப்புகளாலோ சரியான விடையளிக்கும் மாணவரை பாராட்டினால் அவர் மகிழ்வார். நன்கு படித்து சரியான விடையளிக்கும் மாணவருக்கு ஆசிரியரது செயல் வலுவூட்டுகிறது. இதனை வலுவூட்டி அல்லது பாராட்டல் என்கிறோம். சரிங்களா? சொற்கள் மூலமா பாராட்டலாம். ஒரு ஆன்சர் சொன்னா அப்படி வெரி குட் சொல்லி காட்டலாம், அவனுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பாக்ஸ் போடுங்க. மாணவரை ஆசிரியர் ஊக்குவிக்கும் பொருட்டு மேற்கொள்ள வேண்டிய நடத்தைகளை தான் வலுவூட்டி என்கிறோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை தான் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். திருத்திர வந்து இந்த பாயிண்ட் பார்த்தோன்னே ஓகே வலுவூட்டினா என்னன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மார்க் நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, இதுல வலுவூட்டிகளை பயன்படுத்தல எத்தனை விதம் இருக்கு, எத்தனை உட்கூறுகள் இருக்கு பாத்தீங்கன்னா 6 உட்கூறுகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, நேர்மறை மொழிச்சார்புடைய வலுவூட்டிகள். 2 நேர்மறை மொழிச்சார்பற்ற வலுவூட்டிகள். அடுத்து பாருங்க, எதிர்மறை மொழிச்சார் கூற்று. அடுத்து எதிர்மறை மொழிச்சார்பற்ற வலுவூட்டிகள். அடுத்து வலுவூட்டிகளை தவறாக பயன்படுத்துதல். அடுத்து வலுவூட்டிகளை பொருத்தமற்ற முறையில் பயன்படுத்துதல். இந்த 6 திறன்கள் இருக்கு. சரிங்களா? இதுதான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, நேர்மறை மொழிச்சார்புடைய வலுவூட்டிகள். நேர்மறை மொழிச்சார்பு, மொழினா வார்த்தைகள், மொழிச்சார்புடைய வலுவூட்டிகள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர் சரியான விடை அளிக்கும் போது நன்று, சரி, மிக நன்று, அருமை, சிறப்பானது, மேலும் சொல்க போன்ற மொழிச்சார்புடைய வலுவூட்டிகளை ஆசிரியர் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆன்சர் சொன்னா வெரி குட் சொல்றாங்க, நன்று அப்ப சொல்லி அவன் சொல்லணும் அப்படின்றப்ப அவனை வந்து அது உற்சாகப்படுத்தும். இது முதல் பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பாருங்க, நேர்மறை மொழி சார்பற்ற வலுவூட்டி. ஃபர்ஸ்ட் மொழி வார்த்தைகள் மூலமா சொல்றது, அடுத்து வார்த்தைகள் இல்லாம எப்படி அவனை பாராட்ட முடியும் அப்படின்னு பாருங்க. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு பாருங்க, ஒரு மாணவன் வினாவிற்கான சரியான பதிலை கூறும்போது ஆசிரியர் மொழி சார்பற்ற வலுவூட்டிகளை பயன்படுத்தி முக மலர்ச்சி மூலம்
அது ஆன்சர் சொன்னோடனே சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிறது ஆசிரியர் அப்படின்றப்ப அது அது அவனுக்கு வந்து ஊக்கமா தெரியும். அதான் பாருங்க, ஆசிரியர் மொழிச்சார்பற்ற வலுவூட்டிகளை பயன்படுத்தி முக மலர்ச்சி மூலம் அல்லது உடல் மொழியின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். உடல் மொழியின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். கிளாப் பண்ண சொல்லுவாங்க, இல்ல கைதட்டலாம், ஆன்சர் சொல்லணும், நம்ம கைதட்டலாம், இந்த மாதிரி அவனை உற்சாகப்படுத்தலாம். ரெண்டாவது பாருங்க, ஆசிரியர் கற்பித்தலில் ஈடுபட்டிருக்கும் போது அதிக அளவில் வலுவூட்டிகளை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் பங்களிப்பு அதிகமாகும். மாணவர்கள் வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது பாருங்க, எதிர்மறை மொழிசார் கூற்று. அதான் சார் எதிர்மறை மொழிசார் கூற்றுனா பாருங்க, ஆசிரியர் வகுப்பில் எதிர்மறை வலுவூட்டிகளை பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு ஆன்சர் சொல்லும்போது ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுக்கு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ எக்ஸாம் சரியாவே எழுத மாட்ட, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மாணவர்கள்ட்ட பயன்படுத்தக்கூடாது. அதான் சொல்றாங்க பாருங்க, ஆசிரியர் வகுப்பில் எதிர்மறை வலுவூட்டிகளை பயன்படுத்தக்கூடாது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ உருப்பட மாட்டாய், உன்னால் தேர்ச்சி பெற இயலாது, நீ முன்னேற்றம் அடைய மாட்டாய் போன்ற எதிர்மறை மொழிசார் கூற்றுகளை வகுப்பில் பயன்படுத்தக்கூடாது. நீங்க எழுதும் போது இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, எதிர்மறை மொழி சார்பற்ற வலுவூட்டிகள். அதனால பாருங்க, இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு பாருங்க, எதிர்மறை மொழி சார்பற்ற வலுவூட்டிகளாக முக பாவனைகள் மூலம் பயமுறுத்துவது. அவனை பயமுறுத்துற மாதிரி பாக்குறது, கோபப்படுற மாதிரி பாக்குறது, அந்த மாதிரி பயமுறுத்துவது, கோபப்படுவது, இதெல்லாம் என்னது பதிலளிக்கும் சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, மாணவரிடமிருந்து விலகிச் செல்வது. நீ என்கிட்ட பேசாத, நீ உருப்பட மாட்ட, நீ படிக்கல, என்கிட்ட பேசாத, அந்த மாதிரி அவனை வந்து விலகிச் செல்லக்கூடாது. அடுத்த பாருங்க, மாணவரிடமிருந்து விலகிச் செல்வது போன்றவைகளை ஆசிரியர் வகுப்பில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாருங்க, ஐந்தாவது பாருங்க, வலுவூட்டிகளை தவறாக பயன்படுத்துதல். அதனால சார் தவறாக பயன்படுத்துதல் ஒரே ரெண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்க. ஒரு மாணவன் வினாவிற்கு தவறாக பதிலளிக்கும் போது ஆசிரியர் முட்டாள், நிறுத்து, போதும் அல்லது கோபமாக முகத்தை காட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. முட்டாள் சொல்றது இது கூட தெரியலையா, முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இப்படி செய்வதால் மாணவனின் மனம் பாதிக்கப்பட்டு அந்த பாடத்தில் உள்ள ஆர்வம் குறையும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வலுவூட்டுகளை பொருத்தமற்ற முறையில் பயன்படுத்தல். சம்பந்தமே அவனை ஊக்கப்படுத்தக்கூடாது. அது வந்து செயற்கைத்தனம் ஆயிரும். சரிங்களா? அது வந்து அவர் கரெக்டா உண்மையா கரெக்டான ஆன்சர் சொல்லி ஆசிரியருடைய மனதிலிருந்து அந்த பாராட்டு வரணும். சரிங்களா? ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக சம்பந்தமெல்லாம் பயன்படுத்துறேன்னா அது பொருள் எல்லாம் போயிடும். அதான் சொல்றாங்க பாருங்க, வலுவூட்டிகளே ஆசிரியர் காலம் கடந்தோ, நம்ம இன்னைக்கு ஆன்சர் சொல்றாங்க, ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன், அந்த மாதிரிதான் காலம் கடந்தோ அல்லது எப்போதும் பயன்படுத்தக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வலுவூட்டிகளை பொருத்தமற்ற முறையில் பயன்படுத்தும் போது மாணவர்களின் கற்கும் திறன் மற்றும் ஊக்குவித்தல் குறைகிறது. சோ இதுதான் இந்த திறன்கள். இப்ப நீங்க கிளாஸை கவனிக்கிறத வச்சு இந்த திறன்களை நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு திறன்கள் பார்ப்போம். மொத்தம் வந்து ஒரு முக்கியமான 5 திறன்கள் இருக்கு. அந்த 5 திறன்கள் நடத்துறேன். இன்னையோட 3 திறன்கள் முடிஞ்சு, இன்னும் 2 திறன்களை நடத்திட்டா நீங்க மற்ற திறன்கள் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.